வெல்கம் டு மை சேனல் மை ரிசைட் பேலட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி சிறுதானியம் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பஜ்ஜியும் ஒரு அல்வா மிக்ஸ்டு மில்லட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல அதுக்கு இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் இந்த நம்ம மில்லட் மாவெல்லாம் எடுத்து வறுத்துக்கணும். அதுக்கு முதல்ல கம்பு மாவு, அப்புறம் ராகி மாவு, திணை அரிசி மாவு எல்லாம் நான் கொடுத்துருக்குற அளவில் எடுத்துகிட்டு நல்லா அது அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும், வறுத்து எடுத்துக்கணும். கலரும் மாறிடும். இந்த மாதிரி நல்ல கலர் மாறி அந்த நல்ல கமன்னு ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆகட்டும். அது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 1 கப்பு வெல்லம் சேர்த்து இதை இந்த வெல்லம் கரையிற வரையும் இதை கொதிக்க விடணும். கரைஞ்சால் போதும், வேறு எந்த பதமும் தேவையில்லை. இதுக்கு வெல்லம் நல்லா கரையட்டும். இது கரைஞ்சதுக்கப்புறம் வடிச்சுக்கோங்க. இதில் சில அழுக்கெல்லாம் இருக்கும்ல, அதனால் வடித்து வச்சுட்டு இது ஒரு சைடாக ஆற வச்சிடலாம். இந்த வெல்லம் மிக்சரை நல்லா ஆறணும். நல்லா ஆறினக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆறினக்கப்புறம் அந்த மாவு நம்ம வறுத்து வச்ச மாவை இந்த வெள்ளை தண்ணியில் கலக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பு தூக்கி கொடுக்கும். அது நல்லா அந்த கட்டிப்படாமல் கரைச்சிக்கோங்க. இது மாதிரி கரைக்க கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் வெள்ளை தண்ணியில் மாவை மிக்ஸ் பண்ணி கட்டியாக எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெள்ளை தண்ணியில் சேர்த்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கரைச்சக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் அடியில். அப்படி கட்டியாக ஆரம்பிக்கும் போது ஃப்ளேமை நல்லா கம்மியில் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கட்டியாக ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கட்டி ஆகிட்டே வருது. விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் கூட விட்டுறக்கூடாது. கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கிண்டிக்குங்க. நல்லா இப்போ திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் நெய் விட்டுக்கோங்க. இதெல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய் அந்த மிக்சரோடு நல்லா கலந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இன்னும் ஒரு 1/4 கப்பு நெய் ஊற்றணும். 1/4 கப் திருப்பி ஊற்றிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நெய் ஃபுல்லாக இது அல்வா இதோட ஃபுல்லாக சேர்ந்து வரணும். சேர்ந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த நெய்யில் அப்படியே உருண்டு வருது இந்த அல்வா. உண்மையாகவே இது நம்ம நார்மல் அல்வா அளவுக்கு சுவையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் இந்த அல்வாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம மிக்ஸ்டு மில்லட் அல்வா, சிறுதானிய அல்வா ரெடி. நம்ம அல்வா பிடிச்ச ஸ்வீட்டு தான் இது. இதையும் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆங்கிளில் இந்த மாதிரி சிறுதானியத்தை வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்டும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கில்ட்டி இல்லாமல் சாப்பிட்லாம். அடுத்து நம்ம சிறுதானியம் வச்சு திணை அரிசி வச்சு எப்படி பஜ்ஜி பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம பண்ணுற பஜ்ஜிலே இந்த கடலை மாவு போட்டுட்டு அப்புறம் திணை அரிசி மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு,
இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பேக்கிங் சோடாவும் ஒரு அரை பிஞ்சு போடலாம். இந்த அளவுக்கு அரை பிஞ்சு போட்டால் போதும். நான் வந்து நடுவில் சேர்த்துருப்பேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து ரொம்ப கவனமாக சேர்க்கணும். ஒரு அரை கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் நான் கரெக்டாக அளந்து நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த அளவு சேருங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி பதம் கரெக்டாக இருந்தது அளவு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அந்த அளவு கண்டெடுத்தேன். இந்த பதம் கரெக்டாக இருக்குது. ஸோ இது தனியாக வச்சுட்டு அப்புறம் வாழைக்காய் நல்லா நைஸாக பஜ்ஜி போடுற அளவுக்கு வெட்டி எடுத்துகிட்டு அந்த மாவில் டிப் பண்ணி நல்ல சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் ருசுவையான காரமான பஜ்ஜி, சிறுதானிய பஜ்ஜி ரெடி. தினரிசி மாவில் பஜ்ஜி செய்ய முடியும்னு நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானியங்களை பற்றி அவ்வளோ நன்மைகள் சொல்கிறாங்க. ஸோ அதே ருசியாகவும் செய்யலாம், செஞ்சு சாப்பிட்லாங்கும்போது ரொம்ப அருமையான ஐடியாவாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.